ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். प्यारे प्रभु यीशु मसीह के नाम से आप सभी को हम बधाई देते हैं। இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு தீமோத்தேயுவின் வாழ்வில் காணப்படுகிற பிளஸ் பாயிண்ட்ஸ். आज के दिन में प्यारे प्रभु यीशु मसीह के वचन को आज मैंने जो दिया है उसका हेडिंग ये है कि तीमुथी जो उसका जीवन में रहा बहुत अच्छी बातें। பாயிண்ட் நம்பர் 1 நான் வாசிக்க கேட்கலாம். पहले बात को हम देखेंगे, अब पढ़ते हुए सुनेंगे। 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து दूसरा तीमुथी में पहला अध्याय में 5वें वचन से पढ़ेंगे। அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் अब उनके नानी के अंदर लोविसा के अंदर உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று போதும், அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. यहाँ पर देखते हैं कि तीमुथी उसके अंदर जो विश्वास था वो विश्वास उनके नानी के अंदर था और उसके बाद उसकी माँ के अंदर था और ये वही विश्वास जो इसके अंदर आया हुआ था। पॉइंट नंबर 1 என்ன தெரியுமா? पहले पॉइंट क्या है? தீமோத்தேயு கர்த்தருடைய விசுவாசி. तीमुथी यीशु मसीह के एक विश्वास करने वाला था, विश्वासी था। அவனுடைய பாட்டியம்மா ஒரு விசுவாசி, தாயார் ஒரு விசுவாசி. அவ்விருவரும் இந்த தீமோத்தேயுவை விசுவாச வாழ்விற்குள் நடத்தினபடியினால் இவனும் விசுவாசியாக மாறிவிட்டான். उनके नानी एक विश्वासी थी और उनकी माँ वो भी विश्वासी थी और ये जो तीमुथी है ये भी उसी रास्ते में बहुत अच्छी तरह से उन लोगों के द्वारा आगे बढ़ने में सहायता किए। நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை விசுவாசிக்கிற நல்ல விசுவாசியாக நாம் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். आज के दिन में भी प्यारे प्रभु यीशु आपको बुलाते हैं कि उस विश्वास के उस रास्ते में बहुत अच्छी तरह से आप चलें। தீமோத்தேயுவின் தாயாரை போல பாட்டியம்மாவை போல நாமும் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களையும் விசுவாசிகளாக மாற்ற ஆண்டவர் நம்மை பயன்படுத்தவும் விரும்புகிறார். हम लोगों को प्यारे प्रभु यीशु इस्तेमाल करना चाहते हैं कि जिस तरह से तीमुथी के अंदर जो विश्वास था वो उनके नानी और माँ के अंदर थे वही इनके अंदर भी आया हुआ था, वैसे हम अपने घर परिवार के सारे लोगों के बीच में विश्वासी उनको भी बनाने में हमें सहायता करना चाहिए। பாயிண்ட் நம்பர் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். दूसरा तीमुथी में तीसरा अध्याय में 15वां वचन को हम पढ़ के देखेंगे तो दूसरी पॉइंट पे हम जाएंगे भी। கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும். போதும், நீ சிறு வயது முதல் அறிந்தவன். यहाँ पर देखते हैं कि वो पवित्र शास्त्र का सारे वचनों को बहुत अच्छे से जाना हुआ एक व्यक्ति था। தீமோத்தேயு எப்படிப்பட்டவன் தெரியுமா? तीमुथी कैसा था? பரிசுத்தமான வேத எழுத்துக்களை, அதாவது கர்த்தருடைய வார்த்தைகளை சிறு வயது முதல் கொண்டு நன்கு அறிந்திருந்தவன். बाइबल में लिखा हुआ सारे बहुत ही अच्छे वचनों को अपना वो जाना हुआ व्यक्ति था। நாம் நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் சிறு வயதாக இருக்கும் பொழுது हम अपने बेटे और अपने पोते सब लोग जब छोटे रहते हैं उस समय पर அவர்கள் தேவனுடைய வார்த்தையால் நிரப்பப்படுவதற்கு ஏதுவாய் நாம் அவர்களை வளர்க்க வேண்டும். उन लोगों को प्यारे प्रभु यीशु मसीह के उन रास्ते में लेके चलने में इन बातों पर हमें उन्हें सहायता करना चाहिए। அப்படி வேத எழுத்துக்களை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்குள் பேர பிள்ளைகளுக்குள் ஊட்டி வளர்க்கிற பொழுது प्रभु का उन वचनों को उनके अंदर हम देने में वो जानने में हम अगर सहायता करेंगे तो அவர்கள் சீக்கிரத்தில் கர்த்தரால் அருளப்படுகிற ரட்சிப்பை பெற முடியும். वो बहुत जल्दी प्रभु का उस उद्धार के अंदर आ सकेंगे और उसमें आगे बढ़ सकते हैं। பாயிண்ட் நம்பர் 3 तीसरी पॉइंट அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்த்தால் प्रेरितों के काम में 16वां अध्याय में पहला वचन से 14वां वचन तक हम पढ़ के देखेंगे तो அங்கு வேதம் கூறுகிறது தீமோத்தேயு ஒரு சீஷன். वहां पर देखते हैं कि तीमुथी एक बहुत ही अच्छा चेला था प्रभु का। நீங்களும் நானும் தீமோத்தேயுவை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாக மாற ஆண்டவர் விரும்புகிறார். आज के दिन में भी प्रभु आपको ये चाहते हैं कि आप भी बहुत ही अच्छा चेला बन जाएं। நாம் அனுதின வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் சிலுவையாகி பாடுகளை எடுத்துக்கொண்டு அதற்கு நடுவிலும் முறுமுறுக்காமல் ஆண்டவரை பின்பற்ற
हर दिन अपने जीवन में आने वाले सारे रुकावटों के बावजूद हम एक अच्छा चेला बन करके उनके रास्ते में आगे बढ़ेंगे तो ஆண்டவருக்கு நாம் சீஷர்களாக மாற முடியும். उनके एक अच्छा चेला बन करके रहेंगे. நம்முடைய பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர், சகோதரி, தாய், தகப்பன் இவர்களை காட்டிலும் அதிக அன்பு இயேசு மீது வைக்கிற பொழுது நாம் ஆண்டவருக்கு சீஷர்களாக மாற முடியும். अपने हमारे घर में रहने वाले हमारे पिताजी, हमारे माताजी, हमारे भाई बहन सभी रिश्तेदारों से बढ़कर यीशु मसीह के अंदर हम ज्यादा प्रेम रखेंगे तो उनके एक अच्छा चेला बन करके जी सकते हैं. நமக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது நாம் அவருக்கு சீஷராக மாற முடியும். हमारे पास जो भी चीजें हैं उन सारी चीजों के ऊपर नहीं, यीशु मसीह के ऊपर अपना प्रेम को रखेंगे तो पॉइंट नंबर 4 तो हम उनके अच्छे एक चेला बन सकते हैं. और चौथा पॉइंट ये है, நான் சொன்ன அதே வேத பகுதியிலே வேதம் சொல்கிறது, इसी बात में जो वचन को हम लोग पढ़े थे उसी बात को और अपने और मतलब ध्यान देंगे तो अनेक சகோதரரால் தீமோத்தேயு நற்சாட்சி பெற்றவன். कई भाइयों ने तीमुथियुस एक बहुत ही अच्छा भाई है करके गवाही दिए थे. நான் பரிசுத்தவான், நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று தீமோத்தேயு சொல்லவில்லை. वो अपने आप को मैंने उद्धार पा लिया है, मैंने अभिषेक पा लिया है, मैंने यीशु मसीह का चेला बन गया है करके उन्हें अपने आप को उसने बोला नहीं. தீமோத்தேயு ஒரு தேவனுடைய மனுஷன் என்று अनेक சகோதரர்கள் அவனை குறித்து சாட்சி சொன்னார்கள். उनके साथ उनके पास में रहने वाले सारे लोग इनकी चाल चलन को देख करके कहे थे कि ये जो है बहुत ही अच्छा गवाही, ऐसे उन लोगों के द्वारा इसने गवाही को पाया था. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஜெபம் பண்ணுகிறவர்கள் என்று நம்மை சூழ இருக்கிற अनेक சகோதரர் சகோதரிகள் நம்மை குறித்து சாட்சி சொல்லுகிற விதத்திலே நம்முடைய நல் வாழ்வு அமைந்திருக்க வேண்டும். हमारे साथ में रहने वाले सभी लोग हमारे प्रार्थना की बातों को, हमारे जो सच्चे रास्ते में जो चलते हैं, प्रभु के एक अच्छा विश्वासी बनकर रहते हैं, इन सारी चीजों को हमारे जीवन में देख करके उनको कहना चाहिए कि ये बहुत ही अच्छा भाई है, बहुत ही अच्छा बहन है करके. ஐந்தாவதும் கடைசியுமாக और पांचवा बात में देखते हैं तो இந்த தீமோத்தேயு பவுலுக்கு உடன் ஊழியனாக மாறிவிட்டான். ये जो तीमुथियुस जो है पौलुस का एक बहुत ही अच्छा चेला, उसका एक काम करने वाला था. தேவனிடத்திலிருந்து தனிப்பட்ட விதத்தில் பிரத்யேகமாக எனக்கு ஊழிய அழைப்பு வர வேண்டும் என்று தீமோத்தேயு எதிர்பார்க்கவில்லை. प्रभु का अगर आगमन होगी, प्रभु अगर मुझे बुलाएंगे तो मैं उनका सेवा करूंगा करके उसने किसी और का इंतजार नहीं किया. கர்த்தருடைய ஊழிய அழைப்பு பவுல் மூலம் தீமோத்தேயுக்கு வந்த போதிலும் पौलुस के द्वारा प्रभु का सेवा करने के वो जो बात आई थी அதை அவன் மகிழ்ச்சியோடு அங்கீகரித்து கர்த்தருடைய ஊழியத்திலே பவுலோடு இணைந்து செயல்பட தன்னை ஒப்புக் கொடுத்தான். उसको अंगीकार करके पौलुस के साथ प्रभु का सेवा करने में तुरंत मतलब आगे बढ़ा. இதுபோலத்தான் ஆண்டவர் இன்றும் अनेक தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக பல ஊழியர்கள் மூலமாக நம்மை தன்னுடைய ஊழியத்திற்கு அழைக்கிறார். आज के दिन में भी प्यारे प्रभु हम लोगों को बुलाते हैं कि उनके सेवा करने में हम आ जाएं और उसमें आगे बढ़ें. விசுவாசிகளாகி நாம் अनेक பரிசுத்தவான்களோடு ஆண்டவர் காண்பிக்கிற சில ஊழியர்களோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தில் பங்கு பெற ஆண்டவர் இன்று உங்களை அழைக்கிறார். आज के दिन में भी प्यारे प्रभु यीशु आपको बुलाते हैं कि जो प्रभु की सेवा करते हैं उनके दास लोगों के साथ मिलकर के उनकी सेवा में आप उनको सहायता करें. தீமோத்தேயுவின் வாழ்வில் காணப்பட்ட 5 பிளஸ் பாயிண்ட்ஸ் அதை நாம் இன்றைக்கு அறிந்து கொண்டோம். आज के दिन में भी तीमुथियुस के अंदर जो 5 बातें बहुत अच्छी थी उन बातों को हमने देखा. இந்த 5 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்க நாம் ஜெபம் பண்ண போகிறோம். आज के दिन में भी ये सारे मतलब बातें हमारे जीवन में आ जाएं उसके लिए हम प्रार्थना करेंगे. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். हम सब अपने आंखों को बंद करके प्रार्थना करेंगे. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, प्यारे प्रभु यीशु, உம்மை விசுவாசிக்கிற நல்ல விசுவாசியாக இன்னும் என்னை மாற்றும். आज को आपको विश्वास करने वाले एक अच्छा विश्वासी हमें बनाइए. உம்முடைய வேத எழுத்துக்களை வசனங்களை அனுதினமும் வாசிக்க கற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். आपके बहुत ही अच्छे कलाम के सारे वचनों को अपने मन में लेने के लिए आप अनुग्रह कीजिए. அனுதினமும் உம்மை பின்பற்றி வருகிற நல்ல சீஷனாக என்னை மாற்றும். आपको आपके रास्ते में चलने वाले एक बहुत ही अच्छा चेला बना करके हमें आगे बढ़ाइए. अनेகரால்
நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்வு நான் வாழுகிறேன் என்று சாட்சி கொடுக்கத்தக்க விதத்தில் என்னுடைய வாழ்வு அமையட்டும். मुझे देख करके सारे लोग बोलना चाहिए कि बहुत ही अच्छा भाई है, प्रभु का भाई मान करके उनके रास्ते में चलने वाला है करके हमारे बारे में कोई सारे लोग गवाही बोलना चाहिए. உம்முடைய பரிசுத்தமான ஊழியத்திலே நான் பங்கு கொள்ள என்னை பயன்படுத்தும். आपके पवित्र वो जो सेवा है उन सेवाओं में मैं भी मतलब शामिल हो जाऊं, हमें इस्तेमाल कीजिए राजा. கர்த்தருடைய கிருபை அளவில்லாமல் எங்களை தாங்கட்டும், நிரப்பட்டும். अब प्रभु का अनुग्रह हम एक एक को भर दें और उसमें आगे बढ़ने में सहायता करें. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். यीशु मसीह के नाम से पिता, आमीन.